ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐயோ பரவாயில்லக்கா, இருக்கட்டுங்க. இனிமே பணம் தேவைப்பட்டா நல்லா நிக்கிறீங்க. முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. போப்போ. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும். நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். டேய் இங்க வா. இப்ப வீடேற போய் மிரட்டி பணம் மறிக்கிற. இதுக்கு தான் அத்தை உன்னை கஷ்டப்படுத்தி இப்படி இருக்குது. இங்க பாரு, ஒழுங்கா யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அட்வைஸ் சொன்ன உன் வாழ்க்கை உன் இஷ்டம். இப்ப நம்ம தொழிலையும் தலையிடுறான். வேற எவனா இருந்தா வேற. நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு மீன். ஓகே, நீ அப்ப கூட நான் இப்ப உனக்கு ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? ரொம்ப கூட நானே கட்டி விடுறேன். நானும் உன்கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். சின்ன டென்ஷன் இருக்கதானே செய்யும். ஏன்? இங்க டாக்டர் வேலை காச்சு. அடுத்து குழந்தை தானே? இல்ல இல்ல, நான் ஒரு சீரியல் டப்பான போனேன். அதுல ஒரு டெலிவரி சீன் இருக்கதா செய்யும். ஆனா அது ஒரு நாள் தானே. இருந்தாலும் உங்க வீட்ல எதுக்கு விடுவாங்களா? வீட்ல இப்பவே கேட்டு சொல்ல ஒரு குழந்தை இருக்கும். எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறது ஃபீல் பண்றாங்க. இங்கே நிறைய பேர் வராங்கன்ற ஏக்கம் பெரிய கஷ்டமா இருக்கும். நான் ஒன்னும் டோட்டலா அதான் சரகசி இருக்குல்ல, வாடகை தாய் மூலமா போலான்னு இருக்கேன். ஏங்க நீங்க பெயின் எல்லாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. பெருசா தப்பா தெரியல. நீ ஒருத்தியாவது இப்படி சீதா, நீ ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ண ஒரு லேடி வேணும்ல. அதுக்குன்னு யாராவது இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவு. நான் கூட நான் பாத்துக்கிறேன். நீ கேட்டு மட்டும் சொல்ல. ஒரு விஷயம். என்ன? இந்த விஷயம் எப்போ பரவாயில்லையா? ஆமாமா, இனிமே கையில சரியாயிடுச்சுமா. கொஞ்ச நாளைக்கு வெயிட் எல்லாம் எதுவும் தூக்கம் இன்னும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கு கோயில்ல கூழ் ஊத்துறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீ புது துணி போட்டுட்டு வந்துடு. சரியா இருக்கு. கண்டவங்களோட சுத்திக்கிட்டு திரும்ப ஏதாவது வர வச்சுக்காது. என்னமோ பண்ணுங்க. டேய் மீனா, டேய் என்னடா மாப்பிள்ளை வர வேண்டாம்னு சொல்ற? மாப்பிள்ளை வரக்கூடாதுன்னா மீனா மட்டும் எப்படிடா வருவா? நான் உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். சத்யா இங்க முழுசா இன்னும் சரியாகல. ஆனா இப்ப பரவாயில்லன்னு அவன் சொல்ல. படிப்பு முடியட்டும். ஆமா, சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப கடகடன்னு வருஷம் ஓடுது இல்ல? அவனுக்கு கை. நானும் அவரும் வந்துடுறோம். நீயும் ஒரு வார்த்தை அவரை போன் பண்ண. இல்ல, இந்த சத்யாக்கு கை சரியாயிடுச்சு. பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்றான். ஓஹோ, அதுக்கு இல்லடி, இந்த சத்யா எப்போ என்ன செய்வாயிடும்ல. இந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? ஏங்கா நான் என்ன பண்ணேன்? வா ஏய், உனக்கு கா, அவருக்கு என்ன பிடிக்கல, அசிங்கப்படுத்திட்டு தான் போனாரு. டேய், அது நீ வாயை விட்டு திட்டுவாரு. அவர் இருக்கிற இடத்துல சொல்லு. சரி சொல்லிக்கோங்க. அவரை வச்சே கூழ் ஊத்திக்கோங்க. அவரை பார்த்தாலே பிடிக்கலக்கா. அவர் வந்தா நான் இருக்க மாட்டேன். அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. கா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்க? நான் என் வழியில போயிட்டு இருக்கேன். பிடிக்கலன்னா விடுங்க. அவர் தான் ஐயா உடைச்சதே அவர் தான். அவர் வரக்கூடாது. டேய், இப்ப என்ன தாண்டி பண்றது? மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் இவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு. பேசி பாக்குறேன். நடக்கிறது நடக்கட்டும், நான் வரேன். காருக்கு வாடகை பணம் கொடுத்தான். அதை உண்டியில போட்டு வச்சிரு. நீ சொன்ன ஐடியாவும் நல்லாதான் மீனா இருக்கு. எது? சீக்கிரமாவே மேலேயே ரூம் கட்டிடலாம் மீனா. கையில காசு இருந்தா செலவாயிரமே தான் உன்ட்ட கொடுக்கலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? நல்ல புத்தி வரட்டும்னு வேண்டிட்டு ஊத சொல்லு. அப்ப அது வருதான்னு பாக்கலாம். அதுக்குள்ளேயுமா சரியாயிடுச்சு? அப்ப நான் கொஞ்சம் மெது. அம்மா கூழு தேனையும் வர சொன்னாங்க. ஏன் பொய் சொல்ற? உன்னை விட உன் தம்பியை பத்தி அவன் பிறந்த நாளுக்கு வரணும் நீ எவன் நினைப்பான்? உன் அம்மா இந்த வெட்டி ரோஸ்துக்கு சேர்ந்தானே சுத்திட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிறது காரணமே நீயும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான். அவன் கிரிமினலா வந்து நிக்கிறான். உன் வீட்டுல உன் தம்பி என்ன ஹாஸ்பிட்டல் நைட்டு 12 மணிக்கு மேல பிறந்தானா? அண்ணா நீயே வந்து பிறந்த நாள் கூழ் ஊத்துறாங்க வாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போதும், இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. சரி, விட்டு கொடுக்கலாம் சொல்லல. கூட சுத்தலையா? அது அவன் தான் இவன் கூட கல்லுதான் வந்து இடிச்சிச்சுன்னு சொல்லுவியா? நம்ம என்ன இப்ப அவன் பைக் திருநதை சொல்லி காட்டுறீங்களா? நான் வரும். நான் அதுதான் சொன்னேன். ஏங்க அவன் இப்ப அப்படி எல்லாம் பண்ணிருக்கிற எதுக்கு?
கூழ் ஊத்த போறியா? மீனா, உன் தம்பி எனக்கு மரியாதை கொடுக்கல. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா, குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிருந்தானா அவன் நேரம் மாறி. தம்பி சின்ன தம்பிதான். நான் என்ன அண்ணன் நான் சொன்னேன்? ஏங்க அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் எங்க வீட்ல புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு பொண்டாட்டியும் போக கூடாதுல்ல? மீனா வரட்டும். அம்மா, அக்கா ஃபோன் பண்ணலாமா? அம்மா, அம்மா மீனா வந்து ஏதாவது சொல்லுவாங்கதான். ஆனா மீனா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்துடுவா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அப்ப வரக்கூடாது. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்? அவனை விடுமா. சொல்லுமா. மீனா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு கூழ் ஊத்த ஆரம்பிக்கணும். என்னடி இப்படி கேக்குற? இல்ல நீயே. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்லிட்டு வா. இல்ல நான் அவரையும் கூப்பிட்டேன். கோவமா கத்திட்டு அவன் தான் இப்ப எந்த பிரச்சனைக்கும் போறது இல்ல. அந்த சிட்டி கிட்ட மட்டும் வந்துட்டேன். அவர் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கும் என்ன பண்றது? பேசு. அம்மா. இந்தாடா அக்கா பேச. இல்ல சத்யா, நான் வர முடியுமான்னு ஒன்னா கூழ் ஊத்துனதா அம்மா வேண்டிக்கிச்சு. மாமா. என்ன உன் புருஷன் போக வேணாம்னு சொன்னாரா? நீ வந்தா இதெல்லாம் பண்ணலாம், இல்லனா நான் இப்பயே கிளம்பி போறேன். மீனா, ஆ? ஏன் டல்லா இருக்கணும்? இல்ல கோவில் நாங்க. சரி போயிட்டு வாங்க. அவரு போக கொஞ்சம் ஓவரா இருக்கு. உங்க தம்பிய பார்க்க நீங்க போக கூட கிட்ட வேலையா பாக்குறீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்கு. பேசாத. நீ கேட்க கூப்பிட்டு சொல்லவா?